ஐவாஸ் சமணர். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு மைனஸில் போயிருக்கு. ஆனாலும் ஒரு புது நம்பிக்கை. அது எப்படி அப்படின்றது சொல்லலாம். வீழ்ச்சியிலும் ஒரு நம்பிக்கை. எப்படி 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 பார்த்தரலாம் அது. அதே மாதிரி வந்து ஐபிஓவில் பார்த்தோன்னாக்கா பிசிசிஎல் பாரத் கோக்கிங் கோல் வந்து நல்ல செம்மையான சப்ஸ்கிரிப்ஷன். அந்த டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இன்னொரு அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 1:1 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து ஒன்றா வந்து நம்பிக்கை. ஸோ அடுத்த நம்பிக்கை என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே சார்ட்லையும் நம்ம வீடியோக்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அண்ணனுடைய ஒரு தாழ்மையான ரெகுலரான ஒரு வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 2 கிளிக். ஓகே, ரைட். ஸோ ஐபிஓவில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாரத் கோக்கிங் கோல். இது வந்து ஐபிஓ வந்து ஓப்பனில் இருக்குது. ஆல்ரெடி இது என்ன கம்பெனி என்ன இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் போஸ்ட் மார்க்கெட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி இதோடைய ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. இன்னும் அடுத்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து க்ளோஸ் ஆகிடும். பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. நான் எப்போவுமே பண்ணது கிடையாது. நீங்கள் பண்ணாத பண்ணிவிடுங்க. இன்ட்ரெஸ்டிங்லி பார்த்தோன்னாக்கா இந்த ஐபிஓ வந்துட்டு சரி எங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வரைக்குமே 89 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. ஒரு மாசிவ் இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டியிருக்காங்க. நான் ரெகுலராக இந்த ஐபிஓவில் சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு பிஎஸ்சி அப்படின்றதுனால வந்துட்டு லாங் டேர்மில் வந்து பயப்படாமல் வந்து பல பேர் வாங்குவாங்க. ஒன்று. 2வது ரீசன் வந்துட்டு இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 23. ஸோ இவ்வளவு மாஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கும்போது வந்து ரூ. 23 முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டில் வந்து அது ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு லோ ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது லாங் டேர்மில் வந்து ஒரு நம்பிக்கையோட தைரியமாக வாங்கலாம் அப்படின்றதுனால வந்து நிறைய ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் காட்டுவாங்க. ஸோ இதோடைய லிஸ்டிங் வந்து 16ஆம் தேதி இருக்குது. ஒரு நாள் லீவ் நடுவில் வருது, தேர்ஸ்டே. ஸோ ஃப்ரைடே வந்து இதில் லிஸ்டிங்கு. ஃப்ரைடே நல்ல பொதுவாக வந்து ஒரு ஆரம்பிக்கிறது நல்ல நாள் அப்படிம்பாங்க. இது எப்படி ஆரம்பிக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ அடுத்த ஐபிஓ வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிருக்கு, அமாகி மெடிக்கல் லேப்ஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா பெங்களூர் பேஸ்டு ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் அதில் வருது. எஸ்பெஷலி வந்துட்டு தேர் சர்வீஸிங் இந்த மீடியாவில் போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னலில் வந்து அவங்க பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா $343 $361 வந்து இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்றைக்கி தான் ஓப்பன் ஆயிருக்குன்றதுனால வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டில் வந்து நமக்கு நாளையிலேருந்து இது தெரிய வரும். இதோடைய லிஸ்டிங் டேட் வந்து 21st அன்றைக்கி வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நேரடியாக வந்து சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ப்ராட் மார்க்கெட் அண்ட் செக்டரல் வைஸ் ஒரு பார்வை பார்த்தரலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து 57 பாயிண்ட் மைனஸ். ஸோ 57 பாயிண்ட் மைனஸ் அப்படின்னா கூட இன்றைக்கி போட்ட ஆட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனிங்கில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டு அங்கேருந்து 300 பாயிண்ட் இன்ட்ராடே ஹைலேருந்து லோ பார்த்தீங்கன்னாக்கா 300 பாயிண்ட்டு செம்மையாக கீழே அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சு கடைசியில் வந்து ஒரு -57 வந்து முடிஞ்சிருக்கு. என்ன சார் மைனஸில் முடிஞ்சிருக்கு, ஆனால் நீங்கள் ஒரு புது நம்பிக்கை சொல்கிறீங்களே அப்படின்னாக்கா மிட் கேப் வந்துட்டு நல்ல ஒரு மைனஸில் போனது கொஞ்சம் வந்து ரெக்கவரி கொடுத்துருக்கு. ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்தோன்னாக்கா ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் வந்து ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே ரெகுலராக வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து நான் நிஃப்டி வந்து நம்ப மாட்டேன். ஒரு மார்க்கெட்டுடைய டைரெக்ஷன், மார்க்கெட்டுடைய ஸ்டெபிலிட்டி நான் நிஃப்டி வச்சு நான் எப்போவுமே நம்ப மாட்டேன். காரணம் அதில் இருக்கிற ஒரு 5 ஸ்டாக், அந்த டாப் ஹெவி வெயிட் ஒரு 5 ஸ்டாக்கை வச்சு தில்லாலங்கடித்தனம் பண்ண முடியும். இங்கிட்டு நோத்துறது அங்கிட்டு நோத்துறது எல்லாமே பண்ண முடியும். பட் இந்த கூத்து வந்துட்டு ஸ்மால் கேப்பில் வந்து நடக்காது. மிட் கேப்லேயும் ஓரளவுக்கு நடக்கும். எனக்கு அதுலேயும் வந்து கொஞ்சம் F&O ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் கொஞ்சம் கை வைப்பாங்க. ஆனால் ஸ்மால் கேப்பில் அது மாதிரி பண்ண முடியாது. ஸோ ஸ்மால் கேப் வந்து ஒரு ட்ரூ பிக்சர் கொடுக்கும். மார்க்கெட் மேலே போனாலும் சரி, நல்லா மேலே போகும், கீழே வந்தாலும் செம்மையாக வந்து கீழே இறங்கும். ஸோ அது ஒரு ட்ரூ டைரெக்ஷன் அண்ட் சென்டிமெண்ட் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் காட்டி கொடுத்துரும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு நமக்கு ஃபண்டமெண்டலி இதுவரை எந்த கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஈவன் டெக்னிக்கலி எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லைன்னா கூட இதை பேஸ் பண்ணி மட்டும் தான் எனக்கு வந்து அந்த ஒரு எண்ணம் தோணுது. ஜஸ்ட் இன்ட்யூஷன் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சப்சிக்வெண்ட் டேஸில் அது எப்படி உறுதியாக இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது லார்ஜ் கேப்பும் சரி மைனஸு, மிட் கேப் வந்து ஒரு மார்ஜினல் மைனஸு, ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து டேர்ன் ஆகிருக்கு. பட் விக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1.94% வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு.
ஸோ அந்த பயம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இது காட்டுது. தென் இந்த செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னாக்கா பிஎஸ்சி பேங்க் 0.78%. நெக்ஸ்ட்டு வந்து ஐடி வந்து 0.65. ஸோ பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவிட்டி இல்லைன்னா கூட வந்துட்டு ஒரு 4 செக்டர் தவிர மற்ற எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. சிக்னிஃபிகண்ட் நெகட்டிவ் வந்து கன்சியூமர் டியூரபிள் -0.89%. ஸோ இது கொஞ்சம் மிக்ஸ்டாக இருந்தால் கூட வந்துட்டு ஸ்டில் எனக்கு என்னவோ வந்து ஒரு ஹோப் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் வந்து அப்சைடு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பழைய ஆல் டைம் ஹை தொடுமான்றது நான் இப்போ சொல்ல முடியாது. பட் ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் வந்து அப்சைடு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னொரு ரீசன் இதுக்கு காரணம் என்னென்னாக்கா, எப்போவுமே வந்து ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக்குக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு இண்டெக்ஸுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ரேஞ்சு வந்துட்டு அது வந்து ஆவரேஜாக வந்து மூவ் ஆகும் மந்த்லி வைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து நிஃப்டி வந்து அந்த மந்த்லி ஏடிஆர் வந்து டச் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு அப்டர்ன் வரலாம் அப்படின்றதும் அதுவும் ஒரு பேசிக்கல் இன்னொரு ரீசன் வந்து நான் அது சொல்கிறதுக்கு. ஸோ ஃபர்தராக வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கேப் அப் கொடுத்துட்டு அங்கேருந்து நல்ல கீழே வந்தது எகெயின் நல்லா வந்து ரீபவுண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து 25,732 முடிஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த 850 அந்த ரேஞ்ச் வந்து இன்றைக்கி வந்து டச் பண்ணியிருக்குது. ஸோ 850 வந்து 25,850 நல்ல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த சைடும் போகாமல் இந்த சைடும் போகாமல். ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு டிகர் ஒரு பாசிட்டிவ் டிகர் வந்தால் கூட வந்துட்டு ஃபர்தராக வந்து அப்சைடு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஆல்ரெடி சொல்லிட்டுருக்கேன். நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் 58,850 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தேன். அது எக்ஸாக்டாக டச் பண்ணிவிட்டு நல்லா ரீபவுண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ்னஸ் காட்டுதுன்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வந்துட்டு அந்த கேண்டோட ப்ராக்ரஸ் வந்து நல்லா இருக்குது. தென் ஐடி பார்க்கும்போது எகெயின் ஐடி பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் நமக்கு தெரியுது. நல்ல காலையில் வந்து அகெயின் இன்ட்ராடேயில் வந்து நல்லா மைனஸ் வந்தால் கூட 37,800 பிரேக் பண்ணலை. ஒரு நல்ல அந்த டெய்ல் நமக்கு தெரியுதுல்ல, அந்த டெய்ல் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் காட்டும். எனக்கு ஒரு எகெயின் வந்து அந்த பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால தான் வந்து இவ்வளோ தூரம் வந்தது எகெயின் திரும்பி இருக்குது. ஸோ இந்த டெய்ல் வந்து நமக்கு ஒரு புல்லிஷ். அது அப்சைடாக இருந்தாக்கா ஒரு பியரிஷ் சென்டிமெண்ட்டாக இருந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து பையிங் ப்ரெஷர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரைட். தென் வந்துட்டு ஸ்மால் கேப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 16,200 நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா அதிலே துத்திக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக அங்கேயே முடிஞ்சிருக்கு. ஒரு 5 பாயிண்ட் மேலே 16,205 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் வந்துட்டு ஃபர்தராக டவுன் சைட் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி கட்டுது. ஸோ இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து மேபி ஒரு சின்னதாக ஒரு அப்டர்ன் வந்துட்டு வரலாம் அப்படின்றது தான் நான் சொன்னது சொல்ல வர ரீசன். சரி, இது இப்படி இருக்குது. நம்முடைய யூஎஸ் மார்க்கெட் பெரிய எண்ணெய் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா நேற்று டவ் வந்து 86 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P 500 வந்து 10.99% பாயிண்ட்ஸு. நாஸ்டாக் காம்போசிட் வந்து 62.56 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. பெரிய அளவில் பாசிட்டிவாக இல்லைன்னா கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா டவ் வந்து ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி வந்துட்டு S&P 500 ஆல் டைம் ஹை நேற்று வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணிவிட்டு டச் பண்ணியிருக்கு நேற்று. அதே மாதிரி நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து கேண்டில் வைஸ்ன்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து மொமெண்டம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டில் எந்த ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு கிடையாது. அந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டே நமக்கு ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு பாசிட்டிவிட்டி இல்லைன்னா கூட ஃபர்தராக அங்கே நெகட்டிவிட்டி இல்லைப்பா நம்ம இன்னும் கீழே உழாது அப்படின்ற வகையில் வந்துட்டு இதுவே ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டைம் பீயிங்காவது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவிட்டி வந்து முடிஞ்சிருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ சப்சிக்வெண்ட் டேஸில் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி அகைன் ஒன்ஸ் அகைன் ரிக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விஷ் ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அந்த தர்ம பையன். தேங்க்யூ.